வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி புட்டிங் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பால் சேர்த்துக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா திக்கான பாட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்புக்கு பால் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ட்ராப்ஸ்க்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது அடியில் தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது, அதனால தான் வேண்டான்னு சொன்னேன். பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் கஸ்டர்ட் மிக்ஸை கலந்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் எடுத்துகிட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடலாம். அப்போ தான் நமக்கு கட்டி எதுவும் வராமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருக்கட்டும். இப்போது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகரை கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நட்ஸை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக சூடு ஆடின பிறகு நான் அந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ் எடுத்திருக்கேன். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வெளியிலே வச்சிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தண்ணியில் வச்சுட்டு பிளேட்டுக்கு மாற்றினோன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், ரொம்பவே எம்மியான ரெசிபி டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.